நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா, தமிழ் திரையுலகத்திற்கு மிக முக்கியமான பங்காற்றியதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது யாருக்கு போய் சேரும் என்று நிறைய யூகங்கள் இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த தமிழ் இலக்கியவாதியும் கூட. அவர் பற்றிய ஒரு வீடியோ பதிவு முதல்ல நம்ம பார்க்கலாம். நிலத்தின் கருப்பையில் வைரம் பிறக்கும், நீரின் பனிக்குடத்தில் முத்து பிறக்கும். வடுகப்பட்டியில் ஒரு தாயின் கருவறையில் தான் இந்த இரண்டும் இணைந்து கவிதை பிறந்தது. கவி பேரரசு வைரமுத்து. கள்ளியில் துளிர்த்து வெயிலில் காய்ந்து வேர்வையில் முளைத்த விருட்சம். கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் படைத்த 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் புலவன். வெட்டிவேறு வாசத்தை வெள்ளித்திரையில் விதைத்த உழவன். 80இல் நிழல்களில் பாரதி ராஜாவின் கைப்பற்றி துவங்கிய இவர் பயணம் 32 வருடங்கள் தாண்டியும் அழியா புகழுடன் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. 7000 பாடல்கள், 37 புத்தகங்கள், 3 டாக்டர் பட்டங்கள், சாகித்ய அகாடமி விருது, இலக்கிய பணிக்காக பத்மஸ்ரீ விருது, 6 மாநில விருதுகள் என விருதுகள் விரும்பி அழைப்பதும் இவரை மட்டும்தான். வெளியிட்ட 3 மாதங்களில் 6ஆம் பதிப்பு கண்ட 3ஆம் உலகப்போர் தமிழ் இலக்கியத்தில் மாபெரும் சாதனை. முதல் பாடலுக்கு எழுதிய அதே கவனத்துடனும் முதல் வெற்றியை ருசித்த அதே ஆர்வத்துடனும் எனக்கு பிடித்த பாடலை இனிமேல் தான் எழுதப் போகிறேன் என்று கலைவெறியோடு இயங்கிக் கொண்டிருக்கும் காப்பிய கவிஞர். அன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அழைத்த பெயர் கவி சாம்ராட். அன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சூட்டிய பெயர் கவி பேரரசு. அன்னாள் முதல்வர் கலைஞர் அளித்த அடைமொழி மானுடத்தை உயர்த்த வந்த மகாகவி. எல்லைகள் தாண்டி இங்கிலாந்து நாட்டின் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் டிம்ஸ் அவர்கள் சூட்டிய மகுடம். 6 முறை அரியணை ஏறிய இந்த தேசிய கவிஞரின் கரம் சேர இன்னொரு விருதும் துடிக்கிறது. தமிழ் திரை இசைக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக சிரம் தாழ்த்துகிறது விஜய் மியூசிக் அவார்ட்ஸ். 6 முறை தேசிய விருதுகள் வாங்கிய ஒரே கலைஞர் இவர் மட்டும்தான். இந்தியாவில் அந்த பெருமை ஒரு தமிழனுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதை மார்தட்டி சொல்லலாம். அடுத்தொரு உலகப்போரை மக்கள் இயற்கையை அழிப்பதன் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய 3ஆம் உலகப்போரிலே முழுவதுமாக வெடித்திருக்கக்கூடிய கவி பேரரசு அவர்களுக்கு கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் மியூசிக் என்ற விருதை வழங்குவதற்காக இதுவரை இந்த மியூசிக் அவார்ட்ஸில் விருதுகளை பெற்றவர்களை அந்த விருதை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞனுக்கு விஜய் டிவியின் இன்னும் ஒரு அங்கீகாரம். வடுகப்பட்டி தந்த வைரக் கவிஞன் வைரமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்களின் பலத்த கரவொலியோடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, விட்டு போடு விட்டு போடு, அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்கு. எல்லோரும் சேர்ந்து இந்த இணையற்ற கவிஞனுக்கு இந்த விருதை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் மியூசிக் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பை ஆராதிக்கிறேன், உங்கள் கரவொலிகளை காதலிக்கிறேன். ஆனாலும் கூட இந்த சபையில் உங்கள் மௌனத்தைத்தான் நான் நேசிக்கிறேன். கைதட்டல்களுக்கு மத்தியில் சொற்கள் நசுங்கி போவது எனக்கு சம்மதமில்லை.
நான் சில மணித்துளிகள் உங்கள் அனுமதியோடு பேசுகிற வரைக்கும் என் சொற்களுக்கு உங்கள் இதயத்தின் துடிப்பு மட்டுமே கைதட்டலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தோழர்களே, இந்த மேடையில் என் கனவு ஒன்று நனவாகி இருக்கிறது. 1953 நான் பெற்றெடுக்கப்பட்டேன். 62 எங்கள் ஊருக்கு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்திற்கு பெயர் ஆலய மணி. அந்த படத்தில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு 9 வயதில் என்னை தூங்க விடாமல் செய்த தாலாட்டு. ஒரு பெண் குரலில் ஒலித்த பாட்டு, காற்று மண்டலத்தை நுரைக்க வைத்த பாட்டு, தமிழின் சுகங்களை, இசையின் லயங்களை அந்த 9 வயதில் எனக்குள் அறிமுகம் செய்த பாட்டு. இந்த பாட்டை பாடிய பெண்மணி யார்? அவரை வாழ்க்கையில் பார்க்க முடியுமா? அவரோடு பேச முடியுமா என்று 9 வயதில் நான் கனவு கண்டேன். அந்த 9 வயதில் நான் கனவு கண்ட பெண்மணி இன்றைக்கு இந்த விருதை எனக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பாட்டின் பெயர் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணையிருப்பேன் என்ற பாட்டு. கவியரசர் கண்ணதாசன் பாட்டு. மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைத்த பாட்டு. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் நான் 9 வயதில் கண்ட கனவை 59 வயதில் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த விருதை நான் பெருமையாக கருதுகிறேன். விஜய் டிவி வழங்கும் இந்த இசை விருது என் தமிழுக்கு கிடைத்த பெருமையாகவே நான் மதித்து போற்றுகிறேன். 32 ஆண்டுகள் ஓடி வந்த பயணத்திற்கு கிடைத்த ஒரு நிழல் என்று இந்த விருதை கருதுகிறேன். நண்பர்களே, எனக்கு என்ன பெருமை என்றால், தமிழ் சமுதாயம் இன்னும் என்னை தங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறது என்பதுதான் எனக்கு பெருமை. அது என் ஆற்றல் அல்ல, தமிழின் பெருமை. தமிழர்களின் பெரிய மனம். என்னை இன்னும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் சாதனை என்று எதையுமே செய்யவில்லை. இந்த விருதுகள், இந்த பொன்னாடைகள் எல்லாமே ஒரு உற்சாகம் என்று மட்டுமே கருதுகிறேன். அடுத்த கட்ட பயணத்திற்கு என்னை ஆற்றுப்படுத்துகிற ஒரு சந்தோஷ சொல் என்று மட்டுமே புரிந்து கொள்கிறேன். ஒரு பாடலாசிரியர் எல்லையில் இருக்கிற படை வீரனை போல விழிப்போடு இருக்க வேண்டும். நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அவனுக்கு மொழி மட்டும் பத்தாது, அவனுக்கு பண்பாடு வேண்டும், இங்கிதம் வேண்டும், மொழி வேண்டும், நாகரிகம் வேண்டும், எல்லாம் வேண்டும். எதையும் எதிர்கொள்ளும் திறமை வேண்டும். அது என்னிடம் இருப்பதாக நான் கருதவில்லை. தமிழ் பயிற்சி என்னை வாழ வைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த அம்மையார் ஒரு நாள் பாட வந்தார்கள். உன்னை நான் சந்தித்தேன் என்ற ஒரு பாட்டு. நான் இந்த அம்மையார் வந்த பிறகுதான் பாட்டு வரிகளை அவருக்கு சொல்லுவேன். இசையமைப்பாளர் அதுவரைக்கும் பாட்டை பார்க்க மாட்டார். நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். நான் பாடலை இந்த அம்மையாருக்கு சொல்லிவிட்டேன். இசையமைப்பாளர் வந்தார், இளையராஜா வந்து பார்த்து விட்டு சொன்னார், ஐயையோ, என்ன இந்த பாடலை எழுதியிருக்கிறீர்கள்? நான் கொடுத்த மெட்டு இது அல்லவே. எனக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மெட்டு தான் கொடுத்தாங்க எனக்கு வீட்டுக்கு நேத்து. எனக்கு வர வேண்டிய மெட்டு வாலிக்கு போய்விட்டது, வாலிக்கு வர வேண்டிய மெட்டு எனக்கு வந்து விட்டது. நான் அவர்கள் கொடுத்த தப்பான மெட்டில் பாட்டு எழுதியிருக்கிறேன். அவர் வேற சுதில் இசையமைச்சிருக்கார். இந்த அம்மா வந்து உட்காந்துட்டாங்க ஒலிப்பதிவு கூடத்துல. ஐயோ, ரெக்கார்டிங் போச்சு, பாட்டு இல்லை. இப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கொஞ்சம் தேநீர் சாப்பிடுங்கள், 5 நிமிடங்கள் எழுதி கொடுக்கிறேன். அந்த மெட்டு வந்தது, பாட்டு எழுதுறேன். என்ன பாட்டுன்னா, ஒரு தாய் தனக்கு பிறக்காத இன்னொரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிறாள். இது சூழல். அதற்கு எழுதினேன், மாற்றி எழுதினேன். தானே நானே தன்னானே தானே. தாய் குழந்தையை மாற்றி போட்டிருக்கிறாள். எனக்கு இசையமைப்பாளர் மெட்டை மாற்றி கொடுத்திருக்கிறார். இதை வைத்து எழுதினேன், தாலாட்டு மாறி போனதே, என் கண்ணில் தூக்கம்
தூக்கம் போனதே. தாலாட்டு அந்த தாய்க்கு மட்டும் மாறவில்லை, கவிஞனுக்கும் சேர்த்து தாலாட்டு மாறிவிட்டது என்று எழுதினேன். அடுத்த 5 நிமிடத்தில் இந்த பாட்டு பாடி முடிச்சார் அவங்க. நான் பாட்டுறது 32 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஜோடிக்கு பாட்டு எழுதினேன். கார்த்திக் ராதா அவர்களின் முதல் படம் நான் பாட்டு எழுதினேன். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திக்கின் மகன் கௌதம், ராதாவின் மகள் துளசி 2 பேரும் கடல் என்ற படத்தில் நடிக்கிறார்கள், மணிரத்னம் படம். அதற்கும் நான் தான் பாட்டு எழுதி இருக்கிறேன். இன்னும் தினவு இருக்கிறது, இன்னும் கனவு இருக்கிறது. இன்னும் 18 ஆண்டுகள் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ராதாவின் பேத்திக்கும் கார்த்திக்கின் பேரனுக்கும் நான் தான் பாட்டு எழுதுவேன். அந்த வாழ்க்கையை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும், வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களோடு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கடந்த ஆண்டில் திரைத்துறையில் நான் அதிகம் ஈடுபடவில்லை, ஈடுபட வேண்டாம் என்று தவிர்த்திருந்தேன். 3ஆம் உலகப் போர் என்ற படைப்புக்காக திரை உலகத்தை வணங்கி தள்ளி நின்றிருந்தேன். என்னை ஓராண்டு தொல்லை செய்யாதீர்கள், நான் ஒரு தவத்தில் இருக்கிறேன், நான் ஒரு நிஷ்டையில் இருக்கிறேன், என்னை விட்டு விடுங்கள், நான் பிறகு வருகிறேன் என்றேன். 3ஆம் உலகப் போர் முடிந்து விட்டது. மீண்டும் இப்போது திரைத்துறையில் என்னுடைய ஆழமான ஈடுபாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த ஆண்டு தோழர்களே, இந்த அரங்கம் நுரைக்க நுரைக்க தமிழ் கேட்கும். உங்கள் நெஞ்சு வழிய வழிய இசைப்பாட்டு வரும். கோச்சடையா, ரஜினியின் கோச்சடையா அடுத்த ஆண்டு வரும். கமலின் விஸ்வரூபம் உங்கள் நெஞ்சை தாராட்டும். மணிரத்னத்தின் கடல், அதற்கும் பாட்டு எழுதியிருக்கிறேன். செல்வராகவனின் 2ஆம் உலகம், இதோ ஹாரிஸ் அமர்ந்திருக்கிறார், அவரால் இசையமைத்திருக்கிறார். பாலாவின் பரதேசி, சீனு ராமசாமியின் நீர்ப்பறவை, சசிகுமாரின் குட்டி புலி, இது போன்ற நிறைய படங்கள் பாடல்கள் இரவு பகலாக எழுதி கொண்டிருக்கிறேன். மீண்டும் தமிழ் கேட்கும், மீண்டும் நல்ல தமிழ் கேட்கும். இசைக்கலைஞர்களுக்கு ஒரு வார்த்தை, இசையமைப்பாளர்களுக்கு ஒரு வார்த்தை, தயவு செய்து தமிழை தமிழாக பாட விடுங்கள், தமிழை தமிழாக கேட்க விடுங்கள் என்று மட்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விருது எனக்கு மட்டும் சொந்தமல்ல தோழர்களே. இந்த விருதில் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், பாடகர்கள் இருக்கிறார்கள், நடிகர்கள் இருக்கிறார்கள், தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், ஒளிப்பதிவாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இயக்கியவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். இந்த விருதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டால் எனக்கு இந்த அடி பீடம் மட்டும்தான் எஞ்சும். எனவே இந்த விருதின் 90 விழுக்காட்டை என் தோழர்களுக்கு அர்ப்பணித்துவிட்டு 10 விழுக்காட்டை என் வீட்டுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவிப்பேரரசு அவர்களுக்கு நன்றி.